ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் த கிட்ஸ் ஸ்டோரி புக்ஸ். ஓகேங்களா? ஸோ கிட்ஸ் ஸ்டோரி புக் வந்து 10 இல்லை 20 இல்லை 50 இல்லை 100 101 கிட்ஸ் ஸ்டோரி புக் வித் அன்ரெஸ்ட்ரிக்டட் PLR. சரிங்களா? ஸோ இந்த இந்த ப்ராடக்டை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னோட போனஸஸ் அதோட வேல்யூ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட போனஸ் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கேடி ஸ்பை ப்ரோ. ஓகேங்களா? இந்த கேடி ஸ்பை ப்ரோவோட மெத்தேடு, அதில் எப்படி நம்ம டைட்டில் அண்ட் சப்டைட்டில் நம்ம கிரியேட் பண்ண முடியும் வித்தின் 1 மினிட்ல அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்டு மேபி இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரி புக். ஓகேங்களா? நம்ம இப்போ சில்ட்ரன்ஸ் அல்லது கிட்ஸ் ஸ்டோரி புக் அப்படின்னு நம்ம அடித்தோம்னா கூட சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக். ஓகேங்களா? ஸோ சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே அமேசான்னு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 30 அண்ட் 50 அரௌண்ட் 50 நிச்சஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 1 மினிட்ல வந்து இந்த ஃப்ரீ SEO சர்ச் கீவேர்டு டூல் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சில்ட்ரன் ஸ்டோரி புக் ஏஜ் 7 to 10 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எடுத்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நிச் டவுன் அதே காமிக்குது, கிளாசிக் சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் ஏஜஸ் 7 to 10 அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 10,000 புக்ஸ் இருக்குது. அண்டு இதில் எகெயின் நம்ம நிச் டவுன் பண்ணுறோம்னா எகெயின் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஷோ பண்ணோம். அண்டு இப்போ வந்து இந்த நிச்சில் எந்த கீவேர்ட்ஸ் எப்படி டைட்டில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ரேண்டம் டைட்டில்ஸாக தான் இருக்கும். எஸ்பெஷலாக வந்துட்டு கிளாசிக் சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் ஏஜஸ் 7 to 10 இருக்காது எதுலேயுமே பாருங்கள். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இபுக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே போயிட்டு இபுக்ஸ் அப்படின்னு இருக்கும், அல்லது கிண்டல் புக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கிண்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரடிங்க. ஸோ பாருங்கள், இப்போ டோட்டலாக வந்து 4000 புக்ஸ் இருக்குது. ஸோ 4000 புக்ஸில் இதில் பாருங்கள் நிறைய புக்ஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்டு நீங்கள் வந்து டைட்டில் சப்டைட்டில் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து நீங்கள் எகெயின் வந்து நீங்கள் டைட்டில் வந்துட்டு இது கொடுத்துக்கலாம். இதில் கிளாசிக் சில்ட்ரன் ஸ்டோரி புக் ஏஜஸ் 7 to 10 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து எப்படிலாம் வந்து டைட்டில் அண்ட் சப்டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வேர்ட் க்ளவுடில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர்ட் க்ளவுடில் வந்து வித்தின் ஒரு 1 மினிட்ல எதெல்லாம் வந்து ரேங்கிங் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வித்தின் 1 மினிட்ல நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். அட்வென்ச்சர், ஃபேண்டசி, சீக்ரெட், கிளாசிக், அஃபீஷியல், இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா கிளாசிக் சில்ட்ரன் ஸ்டோரி புக் ஏஜஸ் 7 to 10 கொடுத்துட்டு நீங்கள் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட் க்ளவுடில் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் வந்து வித்தின் 1 மினிட்ல அது ஷோ பண்ணிடும். சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கிளாசிக் சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் ஏஜஸ் 7 to 10 அப்படின்ட்டு நம்ம ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிட்டு எகெயின் இதில் இருக்கிற ரேங்கிங், சரிங்களா, அதாவது காமனான இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சார்லி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு நேம் தான். பட் இது வந்து ஆத்தர் நேமோ அது ட்ரேட்மார்க்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்வென்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம், சீக்ரெட், கிளாசிக்ஸ், கலெக்ஷன்ஸ் அண்டு இந்த எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரோனிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இது ட்ரேட்மார்க்கு.
இந்த ஃபேண்டசி இது மாரி இருக்கிற சில்ட்ரன், இது மாரி இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அந்த சேம் இந்த இந்த வித்தின் 1 மினிட்ல நம்ம பண்றது, நீங்களும் அரவுண்ட் ஒரு 5 டூ 5 மினிட்ஸ்ல அரவுண்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து அந்த கேடி ஸ்பை ப்ரோ இந்த இதே சேம் மெத்தட், இதே அவுட்புட்டு, இதே மாரி உங்களுக்கு வந்து எக்ஸெல்ல வந்துட்டு நீங்க வந்து பார்க்க முடியும். எக்ஸெல் மீன்ஸ் அதுல வந்து அந்த பர்ட்டிகுலர் நான் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேடி ஸ்பை ப்ரோல வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். மெத்தட் ஃபார் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் கெட்டிங் மோர் சேல்ஸ். சரிங்களா? கேடி ஸ்பை ப்ரோ மெத்தடே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து லைஃப் டைம் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இந்த கேடி ஸ்பையோட ப்ரோவோட வேல்யூ வந்து $69. பட் இந்த கேடி ஸ்பை ப்ரோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. இந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி உங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அதுதான் வந்து போனஸ் நம்பர் 1. அண்ட் போனஸ் நம்பர் 2ல அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் வித் ப்ராஃபிட்டபிள் சூடோகோ சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஒரு சூடோகோ புக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு காமனாக எல்லாருமே புக் போடலாம் சூடோகோ புக்கு. பட் நீங்கள் வந்து யூனிக்காக இல்லது வந்து ஒரு என்ன சொல்லுங்கன்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு புக்கு சேல் ஆகணும் சரிங்களா அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் காமனாக சூடோகோ போடுறது யார் வேணாலும் கிரியேட் பண்ணி போடலாம். பட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சரோட இருக்கிற இந்த சூடோகோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து நான் வந்து என்டையராக ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து நான் ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நான் இதை ஐடென்டிஃபை பண்ண ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர். வித்தின் 1 ஆர் அரவுண்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் 100 அட்வான்ஸ்டு சூடோகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் தான் இது. இது போனஸ் நம்பர் 2. இதோட வேல்யூ நான் வந்துட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது $12. அண்ட் போனஸ் நம்பர் 3 வந்துட்டு கெட் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் டார்கெட்டிங் யூஎஸ்ஏ. நீங்கள் யூஎஸ்ஏ அல்லது யூகே எந்த லொக்கேஷனில் நீங்கள் டார்கெட் பண்ணாலும் இப்போ நம்ம காம்படிட்டரோட கீவேர்டு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற மெத்தட் வந்து இப்போ இதில் வந்து காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னா இதில் வந்து நல்ல இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த புக் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்டோட பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 90 to 99% வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ராப் பண்ணி தரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் வந்து போனஸ் நம்பர் 3. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 போனஸஸ் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சொல்ல போகிறேன். அதோட டோட்டல் வேல்யூ வந்து $93. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து டோட்டலாக கிட்ஸ் ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. இதில் அரவுண்ட் ஒரு 100 கிட்ஸ் ஸ்டோரி புக்ஸ் அன்ரிஸ்ட்ரிக்ட் பிஎல்ஆர். இப்போ இந்த அன்ரிஸ்ட்ரிக்டட் பிஎல்ஆர் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து நீங்கள் எத்தனை டைம்ஸ் சொன்னாலும் நீங்கள் போடலாம். அண்டு இதோட இன்சைடு அதாவது இந்த புக்கோட இன்சைடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்டு என்னென்ன புக்கோட நிச்சஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டிம்மி த டர்னர் இன் த சன்ஷைன் சிட்டி. இந்த டைட்டிலில் வந்து நீங்கள் சேம் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். ஏன்னா இதே டைட்டில்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. பாருங்கள், இதில் வெறும் வந்து புக்கு மட்டும் கொடுக்கல, உள்ளே வந்து அவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸோட சரிங்களா, ஸ்டன்னிங் இமேஜினரி இமேஜஸோட உங்களுக்கு வந்து இந்த புக்கோட இன்டீரியர்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேப்பர் பேக்கை போடலாம் அல்லது வந்து கிண்டர்லேயும் நீங்கள் போடலாம். இது பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கவர்ஸ் எல்லாம். அண்ட் உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ்லேயும் இந்த இமேஜஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இதில் வந்து 10 இல்லை 20 இல்லை 50 இல்லை 101 உங்களுக்கு வந்து 101 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. பாருங்கள் ஸ்டோரிஸ் பாருங்கள். இந்த ஸ்டோரிஸ் வந்து அவங்க புல்லட் பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து எந்த சேல்ஸுமே கிடைக்கல, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புக்கு வந்து இருக்கணும், அதாவது ஸ்டோரி புக்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு அதாவது கண்டென்ட் புக்குன்னு கூட சொல்லலாம். அண்டு கிட்ஸு வந்து டெஃபினட்டாக இது மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து விரும்புவாங்க. அண்டு இமேஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிற புக்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக விரும்புவாங்க. அண்ட் யூ கேன் செல் திஸ் ப்ராடக்ட் ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் அதான் பிஎல்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீட்டைன் 100% ஆஃப் த ப்ராஃபிட்.
அண்டு நீங்கள் வந்து எடிட் அண்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து இபுக்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு தென் மோரோவர் இதை வந்துட்டு நீங்கள் பேப்பர் பேக் போடுறதுக்கு அதில் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இபுக்ஸ் இன்ட்டு ஆடியோ புக்ஸ் அண்டு கேட்டரிங் இன்ட்டு ஆடியோ புக்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஆடியோ புக் பற்றி அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்துட்டு புக்காக நீங்கள் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலாக ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து புக் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் இந்த புக்கை நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்டு டவுன்லோட் பண்ணி அந்த ஆத்தர் நேம்ஸு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட ஆத்தர் நேம் யூஸ் பண்ணிவிட்டு, தென் நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருந்தாலும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அமேசான், எட்ஸே அல்லது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அண்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதாவது புக்ஸு வந்துட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் புக்ஸு வந்து நீங்கள் நிறைய டொமைன்ஸ் எல்லாம் பேஹிப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுலெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பேஹிப் வந்து நான் அந்தளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் இந்த பேஹிப்பில் நீங்களும் வந்து புக் போடலாம். சரிங்களா? ஸோ இன்கேஸ் அமேசானில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும், அல்லது வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த அதாவது இந்த பேனிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பேஹிப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் டு டிஜிட்டல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய 101 புக்ஸ் ஸ்டோரி புக்ஸு, அதாவது சில்ட்ரன் புக்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வித்தின் 1 கிளிக்கில் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்னோட போனஸஸ் வேல்யூ வந்துட்டு $93 வேல்யூவான இந்த போனஸஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். சரிங்களா? இன்கேஸ் என்னோட இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அண்டு தென் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கும்போது டெஃபினட்டாக என்னோட யூனிக் போனஸஸ் 3 போனஸஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு கேடிபியில் வந்து நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் நான் கொடுக்குற அந்த 3 போனஸஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அது இல்லாமல் பாருங்கள் 30 days கேரண்டி. ஓகேங்களா? என்னது 30 days மணி பேக் கேரண்டி சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த 101 கிட்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு $9.99 அரௌண்ட் $10. அதாவது $10 அப்படிங்கிறப்ப $800 வரும்னு நினைக்கிறேன். அது $820 $830 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு புக்கை அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ராக்டிவான கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸும் இது மாதிரி நிறையா இருக்கும். அண்டு நீங்கள் வந்து டெஃபினட்டாக புக் போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிஎல்ஆர் பேக் வந்துட்டு கிட்ஸ் ஸ்டோரி புக்ஸ் பிஎல்ஆர் பேக் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் தட் என்னோட போனஸஸும் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த போனஸ் நம்பர் 1 இதில் வந்துட்டு கேடி ஸ்பை ப்ரோ வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி இதை சேம் வேல்யூ மெத்தட் வந்து டைட்டில் அண்ட் சப்டைட்டில் கிரியேட் பண்ணுறதும், இந்த போனஸ் நம்பர் 2 இதுவும் வந்துட்டு நீங்கள் காமனாக இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்ட் அண்ட் யூனிக் மெத்தடில் வந்து எப்படி நீங்கள் கேடி சுடுக்கோவில் வந்து புக் போட முடியும், சுடுக்கோ புக்ஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட காம்படிட்டரோட பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்க்ராப் பண்ண முடியும் அப்படிங்கிறது மெத்தட் இந்த போனஸ் நம்பர் 3ல் கூட சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். சரிங்களா? அண்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறப்ப டெஃபினட்டாக என்னோட போனஸஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் தென் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ see you in the next video. Take care. Bye.